தெய்வத்தை உண்மையாய் ஆராதிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள் மாறும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அழிந்து போக விடவே மாட்டார். தெய்வனை தேடி அவரை ஆராதிக்கிற, அவரை பணிந்து கொள்கிற, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போக விட மாட்டார். அவர்களுடைய முடிவு சமாதானம். என்னது முடிவு? சமாதானம். என்னதான் காரியங்கள் இருந்தாலும் தெய்வத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு சமாதானம். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் மத்தேயு 16:18 பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கல். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒவ்வொரு மூளைக்கல்லா இருக்கிறோம். எந்த எல்லைகளில் வைத்து வைத்திருக்கிறாரோ அந்த எல்லைகளில் இருந்து உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒரு மூளைக்கல்லாக அதை என்னை உயர்த்தி பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ள விட மாட்டார். அல்லேலூயா. மகிமையின் கிரீடத்தை கொடுப்பார். பரிசுத்தத்தோடு வேதத்தை தியானித்து அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மை கட்டளையிடப்படும். அல்லேலூயா. ஆமென். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல இன்று மனம் திரும்பி, அப்பா உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முரட்டாட்டம், எத்தனை பாவம் செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து மீண்டும் மனம் திரும்பின போது கர்த்தர் அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எகிப்து என்ற அடிமையை விட்டு கானானுக்கு போக செய்தார். போகிற வகையில அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், பலன், தேவைகள் ஒன்றும் குறையாதபடிக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கு என்று சோதித்து பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வந்துட்டு அப்பா உண்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நல்லா ஆராதிச்சுட்டு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனா எப்படி இருக்கிறோம்? நம்ம அதை நிதானிச்சு பார்க்கணும். அனுதினமும் தேவனை பாடி துதிக்கிற எல்லைகளில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அது ஒருபோதும் விலகாது. ஆமென். உங்க எல்லைகளை விட்டு அது தாண்டி செல்லாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த நம்பிக்கை, எதிர்காலம் அவருடைய கரத்துல இருக்கும். தேவனை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் யார் கரத்துல இருக்கு? இயேசு அப்பாவுடைய கரத்துல இருக்கு. ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில நினைப்போம், இது என் வாழ்க்கையில நடக்குமா? இதுக்கு நான் தகுதி உள்ளவளா? இது என்னுடைய காரியம் என்னுடைய குடும்பத்துல செயல்படுமா என்று நினைப்போம். ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நாம் கிரகிக்க முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவர்.